வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில ஒரு அற்புதமான மகானோட ஜீவசமாதி பத்தி பார்க்க போறோம். அந்த அற்புதமான மகான் யாருன்னா, ஓதசாமிகள் என்கிற பிரம்மஸ்ரீ சுப்பையா சாமிகள். அவங்க ஜீவசமாதி எங்க இருக்குன்னா, திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின் சைடு முத்தலகுப்பட்டின்ற ஊர் இருக்கு. அந்த ஊரை ஒட்டுனாப்புல திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில அவங்களோட ஜீவசமாதி இருக்கு. இவங்க 1850ல பழனிக்கு பக்கத்துல இருக்க பாலசமுத்திரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து சிவனோட அம்சமாவே வந்து அவதரிச்சிருக்காங்க. அவங்க தாய் தந்தை 2 பேருமே மிகச்சிறந்த சிவபக்தர்கள். அவங்க பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஒவ்வொரு சிவஸ்தலமா யாத்திரை போகக்கூடியவங்க. அதன் பலனா அவங்களுக்கு காசி விஸ்வநாதரோட அவதாரமாவே பகவான் ஓதசாமிகள் வந்து அவதரிச்சிருக்காங்க. அவங்க பெரும்பகுதி வந்து சித்தர் வந்து திண்டுக்கல்ல தான் சுத்திட்டே இருந்திருக்காங்க. அவங்க நிர்வாணமா சுத்திட்டே இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, சில நேரம் எண்ணெய் கடை நிறைய அந்த டயத்துல இருந்திருக்கு. அந்த எண்ணெய் டவுனுக்குள்ள எண்ணெய் கடைக்குள்ள போவாங்களாம். எண்ணெயை கொட்டி விட்டுருவாங்களாம். அந்த கடைக்காரங்களாம் கை கட்டி வேடிக்கை பார்ப்பாங்களாம். காரணம் என்னன்னா, அந்த கொட்டி விட்ட எண்ணெயை விட வியாபாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்களாம். அதே மாரி சில கடைகளுக்கு போவாங்களாம். கல்லால இருக்க காசு அள்ளி வெளிய வீசுவாங்களாம். அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. சிலருக்கு காசு எடுத்து குடுத்து விடுவாங்களாம் ரோட்ல போறவங்களுக்கு. அது எதுவுமே தடுக்க மாட்டாங்களாம். காரணம், அவங்க என்ன பண்றாங்களோ அதை விட அதிகமான அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே நிறைய பக்தர்கள் பின்தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்காங்க. சாமி எங்கெங்க போறாங்களோ பின்னாடியே சுத்திக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. சாமி சில நேரம் டக்குன்னு மறைஞ்சிருவாங்களாம். போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு மறைஞ்சிருவாங்களாம். அந்த மாதிரி சித்துக்கள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க அந்த காலத்திலேயே. பார்த்தீங்கன்னா, ரமண மகரிஷியோட ஆன்மீக வழிகாட்டின்னு சொல்றாங்க. ஏன்னா ரமண மகரிஷி வந்து இங்க திண்டுக்கல் முனிசிபல் ஸ்கூல்ல 6த் படிச்சாங்க. 1991ல. அப்ப படிக்கும்போது சாமி நிர்வாணமா வந்து திண்டுக்கல்ல தெரியும்போது, இவரும் கூடயே பின்னாடியே போயிருக்காரு. ஒரு தடவ கூப்பிட்டு, "நீ திருவண்ணாமலைக்கு போ, அருணாச்சலத்துக்கு போ" அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அதன் பிறகு தான் ரமண மகரிஷி வந்து திருவண்ணாமலை போனதா இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. அதே மாரி சிருங்கேரியோட பழைய பீடாதிபதி பாரதி தீர்த்த சாமிகள். அவங்க வந்து பல்லாக்குல ஒன் டைம் வந்திருக்காங்க. அப்ப சாமி ஐயங்குளத்தில வந்து குளிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீமத் ஓத சாமிகள். அப்ப பாரதி சாமிகள பார்த்தோன்னே இவரு வந்து, "பாரதி உனக்கு எதுக்கு பல்லக்கு, பட்டு பீதாம்பரம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. அவர் உடனே இறங்கிட்டாராம் கீழ. அவங்க அந்த தூக்கிட்டு வந்தவங்கலாம் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அப்ப கோவப்பட்டுருக்காங்க சுப்பையா சாமி மேல. அப்ப சாமி சொல்லியிருக்காரு, "இவர் மாரி வர்றதுக்கு இன்னும் பல ஜென்மம் நான் எடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு, இவர்ட்ட வந்து நீங்க ஒன் டைம் சிருங்கேரி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஓத சாமிகள் சிருங்கேரி போனதாவும் சொல்றாங்க. அங்க போய் அவர சந்திச்சதாவும் சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவா சாமியோட நெருங்கிய சொந்தக்காரரு. அவர் வந்து துறவியாகத்தானே பின்னாடி இருந்தாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, "நானும் உங்கள மாரி ஆகணும்" அப்படின்னு சொல்லி இவர்ட்ட வந்து கேட்டிருக்காரு சுப்பையா சாமிகள்ட்ட. அப்ப சுப்பையா சாமிகள் சொல்லியிருக்காங்க, "இப்ப சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. நீ போய் அத கலந்துக்க, பேறு பெறுவாய்" அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கிட்டு சுப்பிரமணிய சிவா பெரிய அளவு பேர் வாங்கினது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாரி மதுரையில 300 வருடம் வாழ்ந்த ஜீவசமாதியான குழந்தையானந்தா சாமிகள் வந்து இவர் வந்து ஐயாவோட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. அப்ப இப்ப எப்படின்னா, ஐயாவோட ஜீவசமாதி காலத்துக்கு பின்னாடி ஒரு அம்மா ஐயாவோட பக்தை. அந்த அம்மா வந்து அழுதுருக்காங்க. "உங்க சமாதி காலத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லியிருக்காரு, "நான் உங்க கூட எப்பயுமே பேசுவேன். என்னோட படத்து மூலமான்னு" சொல்லியிருக்காங்க. அதே மாரி அந்த அம்மா வீட்ல படத்த வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க. சுப்பையா சாமி படத்த வச்சு. அது எப்பயுமே சாமி பேசுவாராம். ஒன் டைம் வந்து குழந்தையானந்தா சாமிலாம் இந்த வழியா நடந்து வந்திருக்காரு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு கேட்டிருக்காரு. அந்த அம்மா சாப்பாடு குடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு, "அண்ணன் என்ன உங்க கூட பேசிட்டு தான் இருக்காரான்னு?" கேட்டிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக்கு. எப்படி நமக்கும் சாமிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இந்த துறவிக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கேட்டிருக்காங்க. அப்ப குழந்தை அந்த சாமிய அத தெரிஞ்சுக்கிட்டாங்க. "சாமி உங்களுக்கு வயது ரொம்ப கூடயே, நீங்க அவர அண்ணேன்னு சொல்றீங்க அப்படிங்கிறப்ப, அவர் என்னை விட வயதில மூத்தவரு" அப்படின்னு சொல்லி குழந்தை அந்த சாமி பதிவு பண்ணதா சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற அற்புதங்கள் புரிந்த ஸ்ரீமத் ஓதசாமிங்கிற சுப்பையா சாமிகள் வந்து 1906வது வருடம் இப்ப சமாதி ஆயிருக்க இடத்த சுட்டிக்காட்டி, "இந்த இடத்துல வந்து நான் ஜீவசமாதி ஆகப் போறேன். எனக்கு ஜீவசமாதி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாரி நெறைய மக்கள் இருக்கும்போது 1906வது வருடம் திருவாதிரை நட்சத்திரத்தில புரட்டாசி மாசத்தில ஜீவசமாதியா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வழிபாடுகள் மிகச் சிறப்பான முறையில நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமியில அன்னதானம் போடுவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்னதானம் போடுவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில ஒரு 200 பேருக்கு கூழ் காய்ச்சி ஊத்துவாங்க. அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய ஏழை பிள்ளைங்க, கஷ்டப்படுறவங்க எல்லாமே கூழ் வாங்கி சாப்பிடுவாங்க. பூஜை புனஸ்காரம் ரொம்ப சிறப்பான முறையில நடந்துகிட்டு இருக்கு. யாராவது திண்டுக்கல் வந்தீங்கன்னா, ஐயாவோட ஜீவசமாதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளே மிகச்சிறந்த ஜீவசமாதி, ரொம்ப முக்கியமான ஜீவசமாதி ஐயாவோட ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.